அன்றாட வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை அறிவது எப்படி? உதாரணமாக, என்ன கார் வாங்குவனும், என்ன வீடு வாங்குவனும், எப்படியான வேலை எடுக்கணும், யாரை திருமணம் செய்ய வேண்டும், இப்படியான காரியங்களை எப்படி செய்கிறோம்? எல்லா காரியமே பைபிளில் எழுதப்படையில்லை, அது எல்லாருக்கும் தெரியும். எல்லா காரியத்தையும் எழுத போனால் இந்த பைபிளில் சைஸ் இப்படி இருக்காது. ஆனால் அந்த பைபிளில் கைட்லைன்ஸ் இருக்குது. நாங்கள் எப்போவுமே ப்ரீச் பண்ணுறது எங்கள் சர்ச்சில், ஓகே, பைபிளில் சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு பைபிளில் இல்லை, போய் நாங்கள் குடிக்கக்கூடாதுன்னு பைபிளில் இல்லை, அது உண்மைதான். ஆனால் நான் கேட்குற கேள்வி, இயேசு கிறிஸ்து சிகரெட் குடிப்பாரா? இப்போ நான் சொல்கிற விஷயம் பைபிளில் இல்லை. ஸோ இந்த கேட்டகரிக்குள்ள அது வருது. பைபிளில் இல்லை சிகரெட் பற்றி, ஏன்னா அந்த காலத்தில் சிகரெட் வேற இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கற்பனை செய்து பார்க்கல, அவர் சிகரெட்டை கையில் வச்சு கொண்டு இருப்பாருன்னு சொன்னால் எஸ், நாங்கள் குடிக்கலாம். இது இந்த கேள்விக்கு பதிலை கொடுக்குது. ஆனால் எங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது இயேசு கிறிஸ்து இதை செய்வாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் பைபிளில் கொடுக்கப்படையில்லை. ஏனென்றால் அது பைபிள் எழுதப்பட்ட கலாச்சாரம் யூத கலாச்சாரத்தை சார்ந்து கூடுதலாக எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட 40 பேர் வித்தியாசமான லொக்கேஷன்ஸில் வித்தியாசமான டைமில் எழுதப்பட்டது. ஸோ இதில் எல்லாமே நாங்கள் இன்றைக்கு பார்க்குற அல்லது சந்திக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாமே பைபிளில் இல்லை. அதனால் நாங்கள் ஆவியானவற்ற வழிநடத்தலை கேட்கணும். அந்த ஆவியானவற்ற வழிநடத்தல் இயேசு கிறிஸ்து கூட தான் அவர் பேசுவார். இயேசு கிறிஸ்து செய்வாரா, இயேசு கிறிஸ்து இப்படியான ஒரு காரியத்தை செய்வார்னு கேட்டு நாங்கள் கற்பனை செய்து பார்த்து அவர் செய்யாவிட்டால் நாங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன படம் பார்க்குறது, என்ன பாட்டு கேட்குறது, எந்த இடத்துக்கு போகிறது, இப்படியான நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஒரு உதாரணத்தை எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம், இது நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து. உங்களுக்கு தெரியுமா தெரியாது, இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு விஷயங்களும் பழைய பாடல தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வசனங்கள். அவர் தீர்க்க தரிசனம் அந்த ப்ரொஃபஸிஸை நிறைவேற்றினார். ஆனால் சில இடங்களில் அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்படையில. அப்படியான இடங்களில் இயேசு கிறிஸ்து எப்படி டிசிஷன் எடுத்தார். யோவான் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்துக்கணும். தெரியுமா, அந்த ஃபெஸ்டிவலுக்கு எல்லாரும் போகிறாங்க. இதற்கு பின்பு இயேசுவை கொலை செய்வதற்கு யூதர் காத்து கொண்டிருந்தார்கள். அவர் யூதேயாவுக்கு போக விரும்பாமல் கலிலியாவிலே ஒவ்வொரு இடங்களில் போனார். இயேசு கிறிஸ்து பயப்படையில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு இறக்கவும் விருப்பம் இல்லை. அவர் பயப்படையில்லை, ஆனால் அவர் பிரச்சனையில் அவாய்ட் பண்ணினார். அப்போ இந்த அவருடைய சகோதரர்கள் அவரை போகும்படி அவர் வற்புறுத்துறதுன்னு பார்க்கணும். 3வது வசனம், இயேசுவின் சகோதரர் அவரிடம், நீர் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு யூதேயாவுக்கு போக வேண்டும், அப்பொழுதே நீர் செய்யும் அற்புதங்களை அந்த சீடர் காண்பார்கள் என்று அவர்கள் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்து போக மறுத்தார். அவர் போகல, நீங்க போங்கன்னு சொன்னார். ஆனால் 38வது வசனத்துல வேற இருக்கல, verse 38 சொல்லப்படுது, right, 38வது வசனத்துல நான் ஒரு வித்தியாசமான ஒரு வசனத்தை நான் பார்க்கிறோம். பாருங்க, வேத வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து வாழ்வழிக்கும் தண்ணீர் ஊற்றாய் வழிந்தோடும் என்றார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை மக்கள் கேட்கறதுக்கு காரணமாக இருந்தது இயேசு கிறிஸ்து அந்த வீட்டை விட்டு அந்த பண்டிகைக்கு வந்தபடினால. ஆனால் முதலில் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் வரையில, நீங்க போங்க என்று சொன்னேன். பைபிளில் இந்த இடத்துல இருக்குது 9வது வசனம், இதை சொல்லிவிட்டு அவர் கலிலேயாவிலே தங்கினார். பிறகு பாருங்க 10ஆம் வசனம், ஆயினும் அவருடைய சகோதரர் பண்டிகைக்கு போன பின் அவரும் போனார். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலை அவர் கேட்டு அவர் அதன்படி நடந்து போறார். ஆனால் அது பைபிளில் இல்லை. ஸோ இது ஒரு சிறந்த உதாரணம். எஸ், எல்லாமே பைபிளில் இல்லை. திருமணமானாலும் சரி, எங்களோட வேலையானாலும் சரி, எல்லாமே கர்த்தருடைய காரியத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் அதை ஜபிச்சு நாங்கள் அதை டிசிஷன் எடுக்கணும். கணவன் மனைவி உண்டா இருந்து டிசிஷன் எடுக்கணும். ஒரு வாலிபன் கர்த்தருடைய பாதத்திலிருந்து தன்னுடைய முடிவு எடுக்கணும். ஏன்னா பைபிளில் இல்லை நாங்கள் எப்படியான வேலை செய்யலாம்.
ஸோ கர்த்தருடைய சித்தத்தை எப்படி அன்றாடம் நாங்கள் அறிகிறது, நாங்கள் ஜெபித்து பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தின்படி இயேசு கிறிஸ்து செய்தது போல நாங்கள் செய்வோம்.